பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமம் போற்றி. அன்புக்குரிய இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஜனாப் பாபு சயீத் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களே, செயலர் முஹ்தசிம் அவர்களே, துணைச் செயலர் ஹாஃபில் அஹமத் இஸ்ஹாக் அவர்களே, முதல்வர் சகோதரி ரமா அவர்களே மற்றும் வரவேற்புரை நிகழ்த்தியவர்களே, நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களே, இங்கே திரளாக குழுமியிருக்கின்ற மாணவியர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. WWW இல்லையா, உலகம் பூராவும் பெயர் பெற்ற பெயர் WWW. இந்த பகுதியிலே அதற்கு வேறு அர்த்தம், இங்கே WW என்பதற்கு வேறு ஒரு அர்த்தம். ஆகவே இந்த பகுதியிலே இந்த 3 W தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு குறைந்த காலகட்டத்தில் மக்கள் மத்தியிலே நல்ல பெயரை வாங்கிவிட்ட ஒரு கல்லூரி. காயல் மாநகரத்தினுடைய ஐகான் என்று சொல்லலாம், அடையாள சின்னம் என்று இந்த கல்லூரியை நாம் குறிப்பிடலாம். தரமான கல்விக்கு எடுத்துக்காட்டு என்று சொல்லலாம். பெண்களை பயிற்றுவிக்கும் ஒரு பாசறை என்றும் சொல்லலாம். பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களை ஏற்றிவிடுகின்ற ஏணியாக இருக்கின்ற ஒரு நிறுவனம் என்றும் நாம் இதனை பெருமையாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கல்விக்கூடத்தில் பேசுவதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை பெரும் பேராக நான் கருதுகின்றேன். அதற்காக எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு ஆளுவோம் உலகை ஒற்றுமையின் வழியில் என்று. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், வானத்திலிருந்து ஒரு தேவதை இறங்கி வந்து குதுப்பினார் மீது நின்று கொண்டு, உங்களுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் தர வேண்டுமா அல்லது இந்து முஸ்லீம் ஒற்றுமை வேண்டுமா என்று கேட்டால் நீங்கள் எதை கேட்பீர்கள் என்று சொன்னபோது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சொன்னார், நான் இந்து முஸ்லீம் ஒற்றுமையைத்தான் கேட்பேன். இந்திய விடுதலை சுதந்திரம் கிடைக்காது போனால் அது இந்தியாவுக்கு மட்டும் நஷ்டம். ஆனால் இந்து முஸ்லீம் ஒற்றுமை கிடைக்காமல் போனால் அது மனித குலத்திற்கே நஷ்டம் என்று சொன்னார் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஆகவே ஒற்றுமையாக வாழ்வது என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தின் வலிமை ஒற்றுமையில் தான் இருக்கிறது. ஒரு குடும்பத்தின் வலிமை ஒற்றுமையில் தான் இருக்கிறது. பிளவுபட்ட குடும்பங்கள் மரியாதைக்குரிய குடும்பங்களாக இருப்பதில்லை, வலிமை குன்றிய குடும்பங்களாகத்தான் அவை இருக்கும். அதே போலவே பிளவுபட்ட சமூகங்கள், பிளவுபட்ட நாடுகள் இவையெல்லாம் மிகவும் வலிமை குன்றியதாகவும் வளம் குன்றியதாகவும் தான் இருக்கும். ஒன்று பற்றால் ஒன்று வாழ்வு, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு, பாரதி சொன்னது. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. சிறுபான்மையினருக்கு மட்டும் தாழ்வல்ல, எல்லோருக்கும் தாழ்வு, எல்லா சமுதாயத்தவருக்கும் தாழ்வு என்று அவன் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். குரானிலே ஒரு வசனம், ஃபலா தனாஸஹு தஷ்ஹபு வ தத்ஹப ரீஹக்கும், நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் ஊக்கம் இழந்து விடுவீர்கள், நீங்கள் பலவீனமாக ஆகிவிடுவீர்கள். ஆக சண்டை போட்டுக்கொண்டால் உற்சாகமே இல்லாமல் போயிடும், பலவீனமாக ஆகிவிடும் ஒரு சமூகம் என்று திருமுறை நமக்கு சொல்லி காட்டுவதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த ஒற்றுமை தான் மிக முக்கியமான ஒன்று. வரலாறை சற்று புரட்டி பாருங்கள். இந்தியாவின் மீது ஏன் இத்தனை படையெடுப்புகள் நிகழ்ந்தன? ஒற்றுமை குறைவுதான் முக்கியமான காரணம். ஆனந்த விகடன் பத்திரிகையிலே மதன் ஒரு கட்டுரை தொடர் எழுதினார். வந்தார்கள் வென்றார்கள். நீங்கள்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க, நீங்கள்லாம் பிறப்பதற்கு முன்னாலே வந்திருக்கலாம் அந்த கட்டுரை. வந்தார்கள் வென்றார்கள் என்று முகலாயர்களை பற்றி எழுதின கட்டுரை. அப்போது எல்லோரும் கோவப்பட்டார், என்ன இந்த மாதிரி எழுதுறீங்க, சும்மா என்னமோ இந்தியாவை லேசாக செய்துட்டு போயிட்ட மாதிரி, இங்கே உள்ள மக்கள்லாம் கோழைகள் மாதிரியும் நீ என்ன எப்படி கட்டுரை எழுதுற என்று அவரோட சண்டைக்கு வந்தார்கள்.
அந்த புத்தகத்தினுடைய தொடர்ச்சியாக ஷே திவான் அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர், அவர் ஒரு புத்தகம் எழுதினார். வந்தார்கள் வென்றார்கள், சரிதான். ஏன் வந்தார்கள், ஏன் முகலாயர்கள் ஏன் இங்கே வந்தார்கள்? உங்களுக்கெல்லாம் வரலாற்றிலே நீங்கள் படித்திருப்பீர்கள். முதல் பானிப்பட்டி யுத்தம், அதுதான் முகலாயர்களுடைய வருகை. 1500 யாராவது வருஷம் சொல்லுங்க பார்ப்போம். முதல் பானிபட் யுத்தம் 2 சொல்லிட்டேன், 1500 சொல்லிட்டேன், மீதி 2 தான் இருக்கு. 1526 முதல் பானிபட் யுத்தம். டெல்லியை இப்ராஹிம் லோடி ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய வம்சத்தைச் சேர்ந்தவர் தௌலத் கான் லோடி. அவர் யாருக்கு எழுதுகிறாரு? பாபருக்கு கடிதம் எழுதுகிறார். யார்? அதே ஆள் தான், நம்ம நாட்டை சேர்ந்த ஆள் தான். அவர் கடிதம் எழுதுகிறார் யாருக்கு? பாபருக்கு. நீங்கள் வாப்பா படையெடுத்து வாப்பான்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாரு. அவர் வந்தார், உள்ளே வந்தார், இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தார். முகலாய சாம்ராஜ்யம் அப்பிருந்து ஆரம்பமாகிறது, அங்கிருந்து ஆரம்பமாகிறது. ஆகவே ஒரு சமுதாயத்தினுடைய ஒற்றுமை குறைவு நாட்டினுடைய படையெடுப்புகளுக்கும் காரணமாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். நாடுகள் பிளவுபடுவதும் இந்த ஒற்றுமை குறைவினாலே தான். இப்போ நமது நாடு 2ஆக பிரிந்தது, இந்தியா பாகிஸ்தான், ஒற்றுமையின்மையின் காரணமாக, இல்லையா? அப்புறம் பாகிஸ்தான் 2ஆக பிரிந்தது, பாகிஸ்தான் பங்களாதேஷ் என்று 2ஆக பிரிந்தது, அதுவும் ஒற்றுமையின்மையின் காரணமாகத்தான். சூடான் 2ஆக பிரிந்தது, சவுத் சூடான், சூடான் என்று 2ஆக பிரிந்தது. உலக வரைபடத்தில் ஒரு காலத்தில் யூகோஸ்லோவியா என்ற ஒரு நாடு இருந்தது, இப்போ வரைபடத்தில் இல்லை. அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாங்க. முஸ்லீம்கள், குரோஷியர்கள், கிறிஸ்தவர்கள் சண்டை போட்டுக்கொண்டு அது போஸ்னியா என்றும் குரேஷியா என்றும் பல நாடுகளாக பிரிந்து போயிற்று. ஆகவே ஒரு நாடுகள் பிரிந்து போவதற்கு காரணமும் ஒற்றுமையின்மைதான். சில வேளைகளில் நாடு ஒற்றுமை பிளவுபடாவிட்டாலும் பலவீனமடையும். அதற்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் ஸ்ரீலங்காவை சொல்லலாம். நாடு ஒன்றும் பிரியலை, ஆனால் அந்த நாடு எந்த கை அல்லோலகல்லோலப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு வளமான ஒரு நாடு அது. ஒரு முறை லீ குவான் யூ, யார் லீ குவான் யூ? யாரை சொல்ல முடியுமா? லீ குவான் யூ, எனிபடி நோஸ் ஹூ இஸ் லீ குவான் யூ? He was the president of Singapore. அவர் இலங்கைக்கு வந்திருந்த போது சொன்னார், நான் சிங்கப்பூரை இலங்கை போன்று மாற்றுவேன் என்று சொன்னார். சிங்கப்பூரை இலங்கை போன்று அப்படியாக நிலையில் இருந்த ஒரு நாடு தான் இலங்கை என்பது. ஆனால் இப்போது அங்கே என்னவாயிற்று? அங்குள்ள சிங்களர்களும் தமிழர்களும் சண்டை போட்டுக்கொண்ட காரணத்தினால் அந்த நாடு இப்போது என்ன நிலை இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும், இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆக நாடு பலவீனப்படும். ரவாண்டா என்ற ஒரு நாடு, எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள். 2 இனங்கள், ஹுட்டு இனம், டுட்சி இனம் என்ற 2 இனங்கள் சண்டை போட்டுக்கொண்ட காரணத்தினால் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே மடிந்து போனார்கள். சமீபத்தில் நமது நாட்டில் பார்த்தோம், மணிப்பூரில் அவர் எல்லோரும் இந்தியர்கள் தான், எல்லாம் மலைவாழ் மக்கள் தான். ஆனால் 2 இனங்கள், மெய்ட்டி இனம், குக்கி இனம் என்ற இனங்கள் சண்டை போட்டுக்கொண்ட காரணத்தினால் எத்தனை பேர் இறந்து போனார்கள் என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஆகவே நாடுகளும் பலவீனப்படுகின்றன. கலவர பூமி ஒருபோதும் செழிக்காது. கலவரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் அங்கே தொழில்கள் நடக்குமா? தொழிற்சாலைகள் உருவாகுமா? ஒன்றும் நடக்காது. அந்த கலவர பூமி ஒருபோதும் செழிக்காது. கலவர பூமியிலே மக்கள் அமைதியாக வாழ மாட்டார்கள். எப்போதும் பதற்றம், அவநம்பிக்கை, சஸ்பிஷன், மியூச்சுவல் சஸ்பிஷன், ஒருவர் மீது ஒருவர் சந்தேகம் கொள்வது, அதன் காரணமாக பகை, துவேஷம் இவையெல்லாம் உருவாகும். இறுதியிலே அங்கே வகுப்புவாதம், கம்யூனலிசம், ஃபேசிசம் இதெல்லாம் அங்கே தலை தூக்கும். இவையெல்லாம் ஒற்றுமை குறைவினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள். நாட்டிற்கு அவமானம். சண்டை போட்டுக் கொள்கின்ற போது உலகெங்கும் உள்ள பத்திரிகைகளெல்லாம் அந்த நாட்டை பற்றி மிக எளிவாக எழுதுவார்கள். மனித உரிமை கழகம், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், அல்லது அமெரிக்காவில் உள்ள ரிலீஜியஸ் ஃப்ரீடம் கவுன்சில், எல்லாமே பாருங்கள். இந்தியாவில் பாருங்கள், எல்லோரும் ஒரே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க பத்திரிகைகள் எழுத, இங்கே உள்ளவங்கள்லாம் அதை மறுக்க,
ஆக இவையெல்லாம் ஒரு நாட்டிற்கின்ற தலைக்குனிவை தருகின்ற விஷயமாக நாம் அவற்றை பார்க்கிறோம். சண்டை போட்டுக் கொள்கின்ற போது தவறு செய்பவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள், ஆட்சி புரிவார்கள். ஆட்சியிலே பல ஊழல்களும் தவறுகளும் நடைபெறும், மக்களை ஏமாற்றுவார்கள். ஆனால் இந்த மக்களை தங்கள் தவறுகளை மறைப்பதற்காக மக்களிடையே பிளவுகளை உண்டு பண்ணுவார்கள், துவேஷத்தை உண்டு பண்ணி அந்த தவறுகளை மறைத்து விடுவார்கள். இதுவும் நடக்கும், இதுவும் நடக்கக்கூடிய ஒன்று. இப்படியெல்லாம் இந்த ஒற்றுமை குறைவு நமக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. ஆகவே தான் பாரதி சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள், ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு பன்மை சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியா என்பது ஒரு பன்மை சமூக நாடு, எ புளூரலிஸ்டிக் சொசைட்டி. ஒரு குறிப்பிட்ட மதத்தவர் மட்டும் வாழுகின்ற நாடல்ல, ஒரு குறிப்பிட்ட மொழியினர் மட்டும் வாழுகின்ற நாடல்ல. பல்வேறு மதத்தவர்கள், இனத்தவர்கள், மொழியினர்கள், கலாச்சார மரபினர்கள் வாழுகின்ற இந்த நாட்டில் ஒற்றுமைதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்சிஜன் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒற்றுமையை எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பிறப்பின் அடிப்படையில் வேற்றுமைகள், நிறம், சாதி, பிறப்பின் அடிப்படையில் வருகின்ற வேறுபாடுகள், மதத்தின் அடிப்படையில் வருகின்ற வேறுபாடுகள், நிலத்தின் அடிப்படையில் பிராந்தியவாதம், தேசியவாதம் என்ற அடிப்படையில் ஏற்படுகின்ற வேறுபாடுகள், மொழியின் அடிப்படையில் ஏற்படுகின்ற வேறுபாடுகள், இப்படி பல காரணங்களுக்காக நமக்கு ஒற்றுமையின்மை ஏற்படுகிறது. சில விஷயங்கள் தவிர்க்க முடியாதன. பல மதங்கள் இருப்பதை தவிர்க்க முடியாது, இருந்துதான் ஆக வேண்டும். எல்லோரும் ஒரே மதத்தில் இருக்க முடியாது. பல மதங்களும் பல கொள்கைகளும் இருந்துதான் ஆகும். மதம் சாராத கொள்கைகளும் அங்கே இருக்கும். நான் கடவுளே வேண்டாம் என்று சொல்கின்ற கொள்கையும் அங்கே இருக்கும். ஆனால் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன பிரச்சனை, அதை பின்னர் சொல்லுகிறேன். ஆக மதங்களை அடிப்படையில் பிரிவினை ஏற்படுகிறது. அடுத்தபடியாக தவிர்க்க முடிந்தது எது? சாதி. இது மேன்மேட். இந்த சாதி இருக்க, இது மனிதனால் உருவாக்கப்பட்டது. சாதிக்கு ஏதாவது அடிப்படை இருக்கா? மதத்துக்கு அடிப்படை இருக்குது. இவனுக்கு ஒரு கொள்கை, அவனுக்கு ஒரு கொள்கை, ஏதோ ஒரு அடிப்படை இருக்குது. சாதிக்கு ஏதாவது அடிப்படை இருக்கா? ஒன்றும் இல்லை. தற்செயலாக அந்த ஜாதியில் பிறந்தான். இட் இஸ் எ மேர் ஆக்சிடெண்ட். இட் இஸ் எ மேர் ஆக்சிடெண்ட். அவன் இங்கேயும் மறந்துருக்கலாம், அவன் அங்கேயும் மறந்துருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு என்னையா பெருமை பாராட்ட வேண்டியிருக்கு? எங்கே உன்னுடைய முயற்சி இல்லையோ அங்கே நீ பெருமை பாராட்டுவதற்கு உன்னிடத்திலே என்ன இருக்கிறது? நான் நல்லா படித்தேன், நல்லா மதிப்பெண் வாங்கினா கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கலாம் இல்லையா? நன்றாக உழைத்தே பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். இந்த சாதியில் நீ பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? நீ இறைவன் நாடி இருந்தால் நீ இங்கே பிறந்திருப்பாய், அவன் அங்கே பிறந்திருப்பான். இதில் என்ன இருக்குது? ஆக இட் இஸ் டோட்டலி எ மேட் டிவிஷன். ஆகவே இது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் அடிப்படை, இந்த ஒற்றுமையின்மைக்கு அடிப்படை காரணம் மனிதனுடைய ஆதிக்க மனப்பான்மை தான். ஒரு சமூகம், ஒரு நாடு, ஒரு இனம் இன்னொரு சமூகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறது, அவர்கள் மீது திணிக்க விரும்புகிறது. அதற்காக பயன்படுத்தப்படுகின்றது பல்வேறு கருவிகள். அதில் தான் மொழி வருகிறது, மதம் வருகிறது, இனம் வருகிறது, ஜாதி வருகிறது. எல்லாம் ஆதிக்கம் செலுத்துவதற்கான கருவிகளாகத்தான் நாம் இதனை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் மதமும் ஒரு கருவியாக பயன்படுத்தி மக்களுக்கிடையே பிளவுகளை உண்டு பண்ணுவதற்காக மதத்தையே ஒரு வெறுப்புக்குரிய சாதனமாக மாற்றிவிட்டான். பாருங்கள் எவ்வளவு ஒரு துயரம். இது ஐரணி. மதம் என்றால் அன்பு, எல்லாரும் அதானே சொல்கிறோம் இல்லையா? அன்பே கடவுள், அன்பே சிவம், காட் இஸ் லவ், ரஹ்மான் ரஹீம், எல்லா மதங்களும் சொல்லுது அன்புதான். மதங்களுடைய அடிப்படை அன்புதான். கடவுள் என்றால் அன்புதான். ஆனால் உலகத்தில் அதிகமான கலவரங்கள் நிகழ்த்துபவர்கள் யார்? மதவாதிகள். மதவாதிகள் தான் மதத்தின் பேராலே இத்தனை கொடுமைகளை மக்களுக்கு மத்தியில் நிகழ்த்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆகவே வெறுப்பை ஊட்டி துவேஷத்தை உண்டாக்கி மக்களுக்கு இடையே வெறுப்பை விதைத்து தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு மதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ரிலீஜியன் இஸ் எ வெரி சென்சிட்டிவ் மேட்டர். அது ரொம்ப உணர்ச்சிகரமான பகுதி. மனிதனுடைய அவனை லேசாக அவன் மதத்தை தொட்டுட்டா போதுறீங்க, அவ்வளோதான், பற்றி எரியும்.
அவனை பற்றி திட்டினால் கூட அவன் அதிகமாக கவலைப்பட மாட்டான். அவன் பெற்றோரை பற்றி சொன்னாலும் கூட கொஞ்சம் அதிகமாக கவலைப்படுவான். ஆனால் அவனுடைய மதத்தில் நீங்கள் கை வைத்து பாருங்கள், அவன் புனிதமாக கருதுகின்ற தலைவனின் மீது கை வைத்து பாருங்கள், அவன் கொதித்து எழுந்து விடுவான், வெறுப்பின் உச்சத்திற்கே சென்று விடுவான். அதை நன்றாக புரிந்து கொண்டுதான் நமது நாட்டிலே உள்ள வகுப்புவாதிகளும் பாசிஸ்டுகளும் பயன்படுத்தி மக்களை பிளந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக வெறுப்பு தான் அடிப்படை. சாதிக்கு எது அடிப்படை? ஆணவம். அந்த குடியிலே நான் பிறந்தேன் என்கின்ற ஆணவம். ஆணவம் தான் அந்த சாதியை அவன் மீது பிடிப்பு ஏற்பட செய்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் ஆணவத்திற்கு ஒரு சுருக்கமான விளக்கம் தந்தார்கள், டெஃபினிஷன். ஆணவம் என்றால் என்ன? ஆணவம் என்பது உண்மையை மறுப்பதும் பிறரை இழிவாக எண்ணுவதும் என்று சொன்னார்கள். ஆணவம் என்பது உண்மையை மறுப்பதும் பிறரை இழிவாக எண்ணுவதும் என்று சொன்னார்கள். ஆணவக்காரன் உண்மையை ஒத்துக்குவானா? தான் பிடித்த பயலுக்கு 3 கால். நீங்கள் என்ன பேசி பாருங்கள், ஆணவக்காரன்ட்ட ஏற்றுக்கவே மாட்டான். ஆனால் மனுஷன்லாம் சமம்டா, என்னடா வித்தியாசம் இருக்குது? உனக்கு இருக்கிற மூக்கு தான் எனக்கு இருக்குது, உனக்கு இருக்கிற கண்ணு தான் எனக்கு இருக்குது, உனக்கு இருக்கிற காது தான் எனக்கு இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. நீ எப்படிடா உயர்ந்தவன்? எந்த வகையில்டா நீ உயர்ந்தவன்? இது சாதாரண அறிவுள்ளவனுக்கு தெரியாதா? இதை தெரிவதற்கு பிஹெச்டியாக படிக்கணும்? பிஹெச்டி படித்தா தெரிஞ்சுக்கணும் மனிதர்கள்லாம் சமம் என்பதை சொல்வதற்கு பிஹெச்டி படிக்கணுமா? இல்லாவிட்டால் யாராவது பெரிய இறை தூதர் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? அல்லது ரிஷிகள் முனிவர்கள் வந்து இதனை சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? சின்ன ஆர்டினரி ட்ரூத்ஸ், ஆர்டினரி ட்ரூத்ஸ். எல்லாம் அவனுக்கு ரத்த சிவப்பாக தான் இருக்குது. புத்தன் சொன்னான், எவர் குருதியும் சிவப்புத்தான், எவர் கண்ணீரும் உப்புத்தான். புத்தன் சொன்னது. எல்லாம் ஒன்று தானப்பா, மூளை எல்லாத்துக்கும் தலையில் தானப்பா மூளை இருக்குது. உனக்கு மட்டுமா தலையில் இருக்குது, அடுத்தவனுக்கு காலையா இருக்குது மூளை? இதயம் செயல்படுகின்ற விதம் உனக்கும் ஒன்று தான், அவனுக்கும் ஒன்று தான். உன் இதயை திருத்து அவனுக்கு வைக்க முடியும், அவன் இதயை திருத்து உனக்கு வைக்க முடியும். உன் ரத்தத்தை அவனுக்கு கொடுக்க முடியும், அவன் ரத்தத்தை உனக்கு கொடுக்க முடியும். எல்லாம் அப்படி இருக்கும்போது எங்கிருந்துதான் வந்தது உயர்வு? ஆக ஆணவம். இந்த ஆணவம் தான் அந்த சமத்துவத்தை ஏற்பதற்கு தடையாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த வெறுப்பும் இந்த ஆணவமும் மனிதர்களை பிளக்கின்ற ஒரு சக்தியாக இருக்கிறது. இப்போது ஒற்றுமையினுடைய அவசியத்தை பற்றி பேசியிருக்கிறோம், ஒற்றுமையினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை பற்றி பேசியிருக்கிறோம், ஒற்றுமை எதனால் குலைகிறது என்பதை பற்றி உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறோம். இப்போது ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டிய வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி நாம் பேசலாம். ஒற்றுமை உண்டாவதற்கான ஒரே வழி, ஒரே வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் அன்பு. அன்புதான், மனித நேயம்தான். வள்ளுவன் சொல்வதைப் போல அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், அடைக்கும் தாழ். அன்பு இருந்தால் யாரையும் அடைக்க முடியாது, பிரிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஆரம்பத்திலே சகோதரி இங்கே ஓதினார்கள் ஒரு வசனம். அந்த வசனம் அதைத்தான் தெளிவாக சொல்லுகிறது. இது குந்தும் ஆதான் ஃபல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஸ்பஹ்தும் பிநேமத்திஹி இஹ்வானா. அரேபியாவிலே அங்கே சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் அரபு மக்கள். உயர் குலத்தவர் என்றும் தாழ்ந்த குலத்தவர் என்றும் கருப்பர் என்றும் வெள்ளையர் என்றும் குறைஷிகள் என்றும் குறைஷி அல்லாதவர் என்றும் ஹவுஸ் என்றும் ஹஸ்ரஜ் என்றும் பல்வேறு பிரிவினர்களாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். இனவெறி பிடித்தவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் வந்த பிறகு அத்தனை பேரையும் ஒன்றுபடுத்தினார்கள், ஒரே சமுதாயமாக மாற்றி காட்டினார். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஒரு காலத்தில் நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், இது குந்தும் ஆதா, நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள். இறைவன் உங்கள் அனைவருடைய இதயங்களை இணைத்து விட்டான், இதயபூர்வமான இணைப்பை ஏற்படுத்தி விட்டான். இப்போது நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். ஆக அன்பின் மூலமாகத்தான் இதனை மாற்ற முடியும். சட்டம் போட்டெல்லாம் மாற்ற முடியாது. சட்டம் போட்டு அன்பு கொண்டு வர முடியுமா? முடியாது, முடியாது. சட்டம் போட்டு அன்பு கொண்டு வரலாம் என்றால் ஜாதி என்றைக்கே ஒழிஞ்சிருக்கணும் இல்லையா? நாலு சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆகும்போது நிறைய சட்டங்கள் இருக்குது. தீண்டாமை ஒழிப்பு சட்டம், வன்கொடுமை ஒழிப்பு சட்டம். இதெல்லாம் எதுக்கு உதவுதுன்னா சில கொடுமைகளை நிறுத்துவதற்கு உதவுகிறது. சில கொடுமைகளை நிறுத்துவதற்கு உதவுகிறது தவிர அன்பு இல்லாமல் எப்படி சாதி ஒழியும்? ஒழியாது, ஒழியாது.
பிற மனிதனை நேசிக்காமல் அவனும் நானும் ஒன்று என்ற எண்ணம் வராமல் அந்த சாதி ஒழிவதற்கான வாய்ப்பில்லை. ஆகவே அன்புதான் அவற்றை இணைக்கக்கூடியது. அன்புதான் பாலம். அன்புதான் மனிதர்களை இணைக்கின்ற பாலம். இந்த ஆணவமும் வெறுப்பும் சுவர்கள், மனிதர்களுக்கிடையே எழுப்புகின்ற சுவர்கள். ஒரு சூஃபி ஞானியை பார்ப்பதற்காக ஒரு மன்னர் வந்திருந்தார். மன்னர் ஒரு தட்டிலே ஒரு சிறிய ஊசி, தங்கத்தினாலான ஊசியும் ஒரு தங்கத்தினாலான கத்திரிக்கோலையும் அந்த மன்னருக்கு கொடுத்தார். அந்த சூஃபி ஞானி மன்னர் ஊசியை மட்டும் எடுத்துக்கொண்டார். நம்ம என்ன செஞ்சுருப்போம்? கத்திரிக்கோலை தான் எடுத்திருப்போம். கத்திரிக்கோலை தான் கனமானது இல்லையா? என்ன நீங்கள் கத்திரிக்கோலை விட்டு ஊசி எடுத்துக்கொள்கிறீர்களே? அப்போது அந்த சூஃபி ஞானி சொன்னார், ஊசியின் மூலமாக கிழிந்தவற்றை சேர்க்க முடியும், கத்திரிக்கோல் மூலமாக வெட்டத்தான் முடியும். ஆகவே நான் ஊசியை எடுத்துக்கொள்கிறேன் என்று அவர் சொன்னார். ஆகவே அன்புதான் இதயங்களை இணைக்கின்ற ஒரு சக்தி என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு எங்கே ஆரம்பமாகிறது? அன்பு என்பது சமத்துவத்தில் ஆரம்பமாகிறது. அதான் முதலாவது அடிப்படை. என்னைக்கு எல்லாரும் சமம் நினைக்கிறோமோ அப்போதான் அன்பு உருவாகும். நீ வேறு நான் வேறு என்றால் அன்பு எப்படி உருவாக முடியாது. ஆகவே மனிதர்கள் அனைவரும் சமம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களைப் போல் சமமானவர்கள். இந்த ஊமையை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். சீப்பின் பற்களைப் போல் சமமானவர்கள். சீப்பில் ஒரு பல்லு உயர்ந்தால் என்னவாகும்? தலையை சிவிரிங்க, ஒரு பல்லு நீளமாக இருக்குது, ஒரு பல்லு கம்மியாக இருக்குது, உயரமாக இருக்குது, குள்ளமாக இருக்குன்னா தலையை கிழித்து சீழ்பிடிக்க செய்யும். அதை போல சமுதாயத்திலே எவனாவது ஒருவன் தன்னை உயரமானவனாக கருதி கொண்டால் அது தலையை கிழித்து சீழ்பிடிக்க செய்யும். அதை போல சமுதாயத்திலே எவனவன் தன்னை உயர்வானவனாக கருதி கொண்டால் சமுதாயம் சீழ்பிடிக்கும். கருப்பரை விட வெள்ளையரோ, வெள்ளையரை விட கருப்பரோ சிறந்தவர் அல்லர், நபிகள் நாயகம் சொல்லியது. அரபியரை விட மற்றவரை விட அரபியரோ சிறந்தவர் அல்லர். உங்களில் எவரிடத்தில் ஒழுக்கம் இருக்கிறதோ, தக்வா இறையச்சம் இருக்கிறதோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்று சொன்னார்கள். நீங்கள் அனைவரும் ஒரு ஆண்டவனுடைய படைப்புகள். இன்ன ரப்புக்கும் வாஹித், உங்களை படைத்த இறைவன் ஒருவன் தான். ஆக ஒரு கடவுள் தான் நம்ம எல்லாரையும் படைச்சிருக்காரு. ஒன்றை யார் படைத்தாரோ அவர் தான் என்னையும் படைத்தார். இந்துக்களை எல்லாம் இந்து கடவுள் படைத்தார், முஸ்லீம்களை எல்லாம் முஸ்லீம் கடவுள் படைத்தார், கிறிஸ்தவங்கள்லாம் கிறிஸ்தவர்களுக்கு படைத்தார். அப்படி இருக்க முடியுமாங்க? இப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதான் நான் நகைச்சுவையாக சொல்வேன். அப்படி ஒன்று இருந்ததுன்னு வைங்க. இப்போ ஒரு ஆள் மதம் மாறிட்டான்னா இஸ்லாத்துலேருந்து இங்கேருந்து அங்கேயோ போயிட்டோம். இப்போ இந்த கடவுள் அந்த கடவுளை கூப்பிட்டு சொல்லுவார், ஐயோ நம்மால் ஒருத்தன் அங்கே வந்துட்டான், இன்னும் அவனோட கணக்கு வழக்கெல்லாம் நீ பார்த்துக்கோ. அவனுக்கு சோறு போடுறது, அவனை பரீட்சையில் பாஸாக வைக்கிறது, எக்ஸாமில் பாஸாக வைக்கிறதெல்லாம் ஒண்ட வேலை. அந்த டியூட்டி நமக்கு முடிஞ்சு போச்சு, டிசி கொடுத்தாச்சு இல்லையா? அப்போ ஒவ்வொரு கடவுளாக போய்கிட்டே இருக்கும். அப்புறம் அடுத்த கடவுள்கிட்ட போவோம். இப்படியே இருக்க முடியும்? உலகத்தில் ஒன்று இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஒரு கடவுள்கிட்ட பேர் வச்சுக்கோ, என்ன பேரே வச்சுக்கோ. பரம்பொருள் என்று பேர் வச்சுக்கோ, கர்த்தர்னு பேர் வச்சுக்கோ, அல்லான்னு பேர் வச்சுக்கோ. ஈஸ்வர் அல்லா தேரே நாம் காந்தி சொல்லலையா? ஈஸ்வர் அல்லா தேரே நாம் சபுகோ சன்மதி தே பகவான். ஈஸ்வர் என்றாலும் ஒன்றுதான், அல்லாஹ் என்றாலும் ஒன்றுதான். இந்த புத்தியை எனக்கு தா கடவுளே என்று பாடினார் அண்ணல் காந்தி. ஆக இறைவன் ஒருவன் என்றால் மனிதகுலம் ஒன்று. இன்ன ரப்புக்கும் வாஹித் வ இன்ன அபாக்கும் வாஹித். உங்களுடைய ஆதி பெற்றோரும் ஒருவர் தான். நீங்கள் அனைவரும் ஒரு ஆண் பெண்ணினுடைய வழித்தோன்றல்கள். மனிதர்கள் அனைவரும் ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் தோன்றியிருக்க முடியும். அப்படிதானே இருக்க முடியும்? இன்றைக்கு 700 கோடி பேர் இருக்கோம்னு சொன்னால் போன நூற்றாண்டில் 150 கோடி பேர் இருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி போங்க, அது 50 லட்சம் ஆகும், 50,000 ஆகும், 500 ஆகும், கடைசியில் 2 பேர் தான். இந்த 2 பேர் இருந்தால் பல்கி பெருகியது தான் மனித இனம். இந்த சாதாரண உண்மை உங்களுக்கு தெரியாதா? ஆகவே
இறைவனும் ஒன்று, நம்முடைய ஆதி பெற்றோர்களும் ஒன்று என்பதையெல்லாம் புரிந்து கொண்டால் சமத்துவம் வந்துவிடும், நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடும். இந்த எண்ணத்தை நம்ம மூளையில் ஏற்றிக்கணும். நாம் சார்ந்திருக்கின்ற சமுதாயம் எதை சொன்னாலும் சரி, நாம் பின்பற்றுகின்ற மதம் நமக்கு எதை சொல்லிக் கொடுத்தாலும் சரி, இந்த கருத்துக்கு மாற்றமாக இருந்தால் தூரத்துக்கு வீசிட வேண்டியதான். ஆக சமத்துவம் என்ற ஒரு கோட்பாடு தான் மனிதர்களையெல்லாம் இழைக்கின்ற ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கிறது. இந்த எண்ணம் உருவாகாத வரை ஒற்றுமை என்பது கிடையாது. அடுத்தபடியாக ஒற்றுமை மலர வேண்டும் என்று சொன்னால் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். சம உரிமைகள், எல்லோருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ், சம உரிமைகள். எல்லா உரிமைகளையும் பற்றி பேச முடியாது, ஒரு 4 உரிமை, முக்கியமான உரிமைகளை சொல்கிறேன். லைஃப், ப்ராப்பர்ட்டி, ஆனர் அண்ட் பிலீஃப். உயிர், உடைமை, கண்ணியம், நம்பிக்கை. இது 4க்கும் பாதுகாப்பு கொடுக்கும். உயிர்களுக்கு பாதுகாப்பு, உடைமைகளுக்கு பாதுகாப்பு. எந்த கலவரம் வந்தாலும் எது நடந்தாலும் எல்லாருடைய உயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், உயிர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஒற்றுமை உருவாக முடியும். தொடர்ந்து ஒரு இனமோ ஒரு சமுதாயமோ பாதிப்புகளுக்கும் இழப்புகளுக்கும் ஆளாகிக்கொண்டே இருந்தால் எப்படி ஒற்றுமை உண்டாக முடியாது. அங்கே பிளவுதான் இருக்கும். அதே போல ஆனர், கண்ணியம், ஒருவருடைய கண்ணியத்தை குலைத்து விட்டால் ஒற்றுமை வராது. ஆறாதே நாவினால் சுட்ட வள்ளுவன் சொல்லியது. தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவன். தீயினால் சுட்ட புண்ணு கூட ஆறிருப்பா. ஆனால் ஒருவனை நீங்கள் சீண்டி பார்த்தால் அவனுடைய பெற்றோர்களை, அவனுடைய குடும்பத்தை, அவனுடைய சமூகத்தை, அவனுடைய மதத்தை நீங்கள் ஏசினால், திட்டினால் அவன் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே மாட்டான். ஆகவே அந்த கண்ணியம் கொடுக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, ஒலா துசுப்புல்லதீன யதூன மின் தூனில்லா, மற்றவர்கள் வணங்குகின்ற அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள். பிறர் வணங்குகின்ற தெய்வங்களை பழித்து பேசாதீர்கள். அவ்வாறு பேசினால் அவர்கள் நீங்கள் வணங்குகின்ற அல்லாஹ்வை திட்டுவார்கள். இல்லையா? இவன் அவனை திட்டினா அவன் இவனை திட்டுவான். ஆக மற்ற மத கொள்கைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன் கொள்கையில் நீ இரு, என் கொள்கையில் நான் இருக்கிறேன். ஆனால் உனது உணர்வுகளை நான் காயப்படுத்த மாட்டேன், உனது உணர்வுகளை நான் மதிக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையில் நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு உயர்ந்த உச்சபட்ச நிலையிலே வைத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் ஒரே மதத்திற்குத்தான் வர வேண்டும் என்று உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது, அது நடக்கப் போவதும் இல்லை. ஆனால் எல்லா மதங்களையும் மதிக்கலாம் அல்லவா? அது எல்லாரும் சாத்தியமாகக்கூடிய ஒன்று தானே. ஆகவே உணர்வுகளை காயப்படுத்தக்கூடாது, தனி மனித உணர்வுகளையும் காயப்படுத்தக்கூடாது. சூரா ஹுஜராத்திலே அல்லாஹ் சொல்கிறான், எவரையும் நீங்கள் பரிகாசம் செய்ய வேண்டாம், பட்டப்பெயர் சூட்ட வேண்டாம், புறம் பேச வேண்டாம். ஆக பரிகாசம் செய்தால் நிச்சயமாக உறவுகள் குலையும். பட்டப்பெயர் சூட்டுறான் இல்லையா? ஆசிரியர்களுக்கே பட்டப்பெயர் சூட்டுறான். ஆசிரியருக்கு மட்டும் தெரியாது அந்த பேர், எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பேர். ஆசிரியரை தவிர எல்லாருக்கும் அந்த பேர் தெரியும். எப்படி அவ்வாறு சமூகங்களுக்கு பட்டப்பெயர் சூட்டுகிறான். ஆக பரிகாசம் செய்யாதே, பட்டப்பெயர் சூட்டாதே, புறம் பேசாதே, குத்தி பேசாதே. குத்தி பேசுறது சிலவன் சொல்லுவான், பாத்தியா நம்ம பேச்சை கவனிச்சியா, கொஞ்சம் பொடி வச்சு பேசலாம் பாத்தியா, ரொம்ப பெரிய திறமையாக பேசிட்ட மாதிரி. மோசமான செயல் தான் அது, பொடி வச்சு பேசுறது. நேரடியாக பேசு. கூலு கவுலன் சதீதா, குர்ஆன் சொல்லுகிறது. பேசுவதை நேர்மையாக தெளிவாக சொல்லுங்கள். ஆகவே கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். அடுத்தது போல் அவனுடைய நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும். அவன் மதம் சார்ந்தவனாக இருக்கலாம், மதம் சாராதவனாக இருக்கலாம், அவருக்குரிய சுதந்திரத்தை வழங்கியாக வேண்டும். கருத்து திணிப்பு என்பது ஒரு வன்முறை. தன்னுடைய கருத்தை பிறர் மீது திணிப்பது என்பது ஒரு வன்முறை. லா இக்ராஹ ஃபித்தீன், குர்ஆன் சொல்லுகிறது. இஸ்லாமிய நெறியை மேற்கொள்வதில் எவ்வித கட்டாயமும் இல்லை. கட்டாயப்படுத்தி மார்க்கத்தை திணிக்கக்கூடாது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, குலில் ஹக்கும் மின் ரப்பிக்கும். இந்த குர்ஆன் இறைவனிடமிருந்து வந்தது. ஒமன் ஷா ஃபுல் யக்ஃபுர் ஒமன் ஷா ஃபுல் யௌமின். இதனை ஏற்பவர் ஏற்கட்டும், நிராகரிப்பவர் நிராகரிக்கட்டும். உங்கள்கிட்ட சொல்லிட்டோம்,
இதுதான் சத்தியம்னு சொல்லியாச்சு, உன் முன்னால் ஒப்படைத்து விட்டோம். ஏற்பதும் ஏற்காதிருப்பதும் ஒன்று இஷ்டம். இறைவன் ஒன்றும் இந்த உலகத்தில் உங்களிடத்திலே கேள்வி மறு உலகத்தில் கேட்பான், இந்த உலகத்தில் ஒன்றும் கேட்க மாட்டான். முழு சுதந்திரம், ஃப்ரீ வில் வழங்கப்படுகிறது. ஆக உரிமைகளில் இந்த 4 உரிமைகள் மிக முக்கியமானது: உயிர், உடைமை, கண்ணியம், நம்பிக்கை. அதே போல் சம வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக கல்வியிலே, வேலை வாய்ப்புகளிலே, மருத்துவத்திலே, எல்லாவற்றிலையும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த சம வாய்ப்புகள் வழங்கப்படாமல் பாரபட்சம் காட்டுகின்ற நிலை இருக்கும் என்று சொன்னால் அங்கே ஒற்றுமை இருக்க முடியாது. அடுத்தபடியாக ஒரு சமுதாயத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்றால் அங்கே நீதி இருக்க வேண்டும். நீதி இருக்கிற சமுதாயத்தில் தான் ஒற்றுமை இருக்கும். ஆளுக்கு ஒரு நீதி எங்கே பின்பற்றப்படுகிறதோ அங்கே அமைதி இருக்காது. மாமியார் உடைத்தால் சொல்லுங்க, தெரிஞ்ச பழமொழி தானே. மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டா குடும்பத்தில் அமைதி இருக்குமா? இருக்க முடியாது. தவறு யார் செய்தாலும் தவறு, மாமியார் செய்தாலும் தவறு, மருமகள் செய்தாலும் தவறு. ஆளுக்கு ஒரு நீதி என்பதை வைத்து கொண்டால் அங்கே அமைதி இருக்க முடியாது. குர்ஆன் இதை வலிமையாக வலியுறுத்துகிறது. நீங்கள் நீதி செலுத்துங்கள். அது உங்களுக்கோ, உங்களுடைய பெற்றோர்களுக்கோ, உங்களுடைய உறவினர்களுக்கோ அது பாதகமாக இருந்தாலும் சரி. உண்மையை சொல்லணும், அதன் மூலமாக உங்களுக்கே பாதிப்பு ஏற்படுத்துது, உங்கள் பெற்றோர்களுக்கே பாதிப்பு ஏற்படுகிறது, உங்களுடைய உறவினர்களுக்கே பாதிப்பு ஏற்படுகிறது. நீங்கள் நீதி தான் செலுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறது. ஃபைதா குந்தும் ஃபாதிலு வலவுக்கான தா குர்பா, நீங்கள் நீதியை பேசுங்கள், அவர்கள் உங்கள் உறவினராக இருப்பினும் சரியே. நம்மெல்லாம் என்ன செய்கிறோம்னா வெளி உலகத்தில் எல்லாம் நீதி நியாயமெல்லாம் பேசுவோம். இந்த மாதிரி கூட்டங்கள்லேயும் நீதி நியாயம் தருமா எல்லாம் பேசிடுவோம். 2 பெரிய வெளியாட்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைக்கும்போது நீதி நியாயம் அதெல்லாம் பேசுவான். அவன் விவகாரம் வரட்டும். நம்ம மாமாவை விட்டு கொடுக்க முடியுமா? நம்ம மச்சானை விட்டு கொடுக்க முடியுமா? அது என்னங்க குடும்ப விஷயம் இல்லைங்க. அதில் எப்படிங்க நீதியை பேசுகிறது? மச்சானை விட்டு கொடுத்தா குடும்பத்தில் பிரச்சனை இல்லைங்க ஆகிப்போம். இல்லை, உண்மையைத்தான் எங்களால் பேச வேண்டும். நபிகள் நாயகம் காலத்திலே உயர் சாதியைச் சேர்ந்த ஒரு பெண் திருடினாள். விசாரணைக்கு பின்னர் முடிவாயிற்று, திருட்டு குற்றம் முடிவாயிற்று. இஸ்லாமிய சட்டப்படி அவளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இதனை கவனித்த சில உயர்சாதி குடும்பத்தினர் பெருமானாருக்கு நெருக்கமான ஒரு தோழர் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு பெருமானிடத்திலே சென்று, அது உயர் சாதி பெண்ணுங்க, நீ பார்த்து செய்யுங்க, பார்த்து பரிதவிச்சு நீ பாருங்க. பெருமானாருக்கு வந்ததே கோபம். இதற்கு முன் சென்ற சமுதாயங்கள் அழிந்து போனதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஆளுக்கு ஒரு நீதி என்று வைத்து கொண்ட காரணத்தினாலே தான் பிற சமுதாயங்கள் அழிந்து போயின. நான் தண்டனை கொடுத்தே தீர்வேன். என் மகள் பாத்திமாவாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணு பேரும் பாத்திமா தான் சொன்னார்கள், என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் நான் தண்டனை கொடுத்தே தான் தீர்வேன் என்று நபிகள் நாயகம் சொல்லியதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் எங்குமே இரட்டை நிலை, டபுள் ஸ்டாண்டர்ட் எவ்ரிவேர். அதான் உலகத்தில் அமைதி இல்லை. அணு தயாரிக்கலாமா கூடாதா? வச்சுக்கலான்னா எல்லாரும் வச்சுக்கலாம், வைக்கக்கூடாதுன்னா எவனுமே வைக்கக்கூடாது. அது என்ன, அமெரிக்கா மட்டும் வச்சுக்கலாம், ரஷ்யா மட்டும் வச்சுக்கலாம், ஆனால் ஈரான் வைக்கக்கூடாது, ஈரான் வைக்கக்கூடாது. இது என்ன புரியல, நம்ம ஒன்றும் புரியல. ஈரான் வச்சுக்கிட்டால் அவன் மீது பொருளாதார தடைகள் இல்லையா? சதாம் ஹுசைனும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானத்தை மீறுகிறான், அவன் மீது நடவடிக்கை. இஸ்ரேல் எத்தனையோ முறை மீறிவிட்டது, ஒரு முறை அல்ல, பல முறை ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானத்தை மீறிவிட்டது. அவன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. இதுதான் ஆளுக்கு ஒரு நீதி. ஆளுக்கு ஒரு நீதி பின்பற்றப்படுகின்ற ஒரு சமுதாயத்தில் அங்கே அமைதி என்பது ஒருபோதும் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நீதி இருக்கின்ற இடத்தில்தான் அமைதி இருக்கும். அடுத்தபடியாக நீதிக்காக குரல் எழுப்புங்கள். வாய் பற்றிக்கிட்டு சும்மா இருக்காதுங்க. தவறு செய்பவர்கள் நம்முடைய சமுதாயத்தவராக இருந்தாலும் குரல் எழுப்ப வேண்டும். வழக்கமாக நாம் என்ன செய்கிறது, வேற எவ்வளோ தப்பு பண்ணால் கண்டிச்சிடுவோம். ஒரு இந்து ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய தவறை கண்டித்து விடுவான், எளிதாக கண்டித்து விடுவான்.
இந்து செய்கிற தவறை கண்டிப்பானா? முஸ்லீம் இந்து செய்கிற தவறை கண்டித்து விடுவான், முஸ்லீம் செய்கிற தவறை கண்டிப்பானா? மாட்டான். இதுதான் பிரச்சனை. நபிகள் நாயகத்திலேருந்து ஒருவர் கேட்டார், இனவெறி என்றால் என்ன? சோவனிசம், அசபியா, இனவெறி என்றால் என்ன? நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒருவன் தான் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை, அவனுடைய சமுதாயத்தை நேசிப்பது இனவெறி அல்ல. அவன் சார்ந்திருக்கிற சமுதாயத்தை நேசிப்பது இனவெறி அல்ல. இனவெறி என்பது தனது சமூகம் செய்கின்ற அநீதிகளுக்கு துணை போவதற்கு பெயர் தான் இனவெறி. நம்மால் தான் ஜெராண்டு அமைதியாக இருப்பதோ அல்லது துணை போவதோ இனவெறி. இன்றைக்கி அதான் நடந்துகிட்டு இருக்கு. பெருசா தன்னுடைய சமுதாயம் தவறு செய்கிற போது பல பேர் வாய்ப்புத்தி சும்மா உட்காந்துருக்காங்க. ஆகவே யார் செய்தாலும் கண்டிக்க வேண்டும். அதே போல் யார் பாதிக்கப்பட்டாலும் கண்டிக்க வேண்டும். தன்னுடைய சமுதாயம் பாதிக்கப்பட்டால் குய்யோ முறையோ என்று கூக்குரல் இடுகிறார். ஆனால் பிற சமுதாயங்கள் பாதிக்கப்படுகிற போது வாய்ப்புத்தி மௌனமாக இருக்கிறார். குரல் எழுப்ப வேண்டும். தீமைகளை கண்டால் கரத்தால் தடு, அது முடியாத போது நாவினால் தடு, அது முடியாத போது மனத்தளவில் தடு என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். யார் எந்த சமுதாயத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் நாம் குரல் எழுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதுவரை நான் ஒற்றுமையை அடைவதற்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறேன். முதலாவதாக ஒற்றுமையின் அவசியத்தை சொன்னேன், ஒற்றுமையினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை சொன்னேன். ஒற்றுமை குறைவதற்கான முக்கியமான 2 காரணங்கள் ஆதிக்க மனப்பான்மையும் ஆணவமும் என்று சொன்னேன். ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற வழிகளாக அன்பு, சமத்துவம், சம உரிமைகள், சமநீதி, சம வாய்ப்பு, நீதி இவற்றை பற்றி சொன்னேன். கடைசியாக அவற்றை கண்டிக்க வேண்டும் என்பதை பற்றி உங்களிடத்திலே சொன்னேன். இவற்றையெல்லாம் பின்பற்றினால் சமுதாயத்திலே நம்மால் அமைதியை காண முடியும். சும்மா அமைதிக்கான கூட்டம், சமூக நல்லிணக்க கூட்டம், அந்த கூட்டம் இந்த கூட்டம்லாம் போட்டு ஒப்புக்காக அந்த சமயத்துலேருந்து ஒரு ஆள், இந்த சமயத்துலேருந்து ஒரு ஆள், அவர் கூப்பிட்டதுக்காக ஏதோ எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனார் என்ற கதையாக ஏதோ 4 வார்த்தையை உறுத்திட்டு போகிறதுனாலாம் ஒன்றும் வந்துடாது. முதலில் உங்கள் வீட்டில் துவங்குங்கள். உங்கள் வீட்டில் துவங்குங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீர்களா? ஏய், மதத்தின் அடிப்படையிலே பழகாதரா, எல்லா பிள்ளைகளும் எல்லாம் நல்ல பிள்ளைகள் தான். நீங்களே சொல்லிக் கொடுக்குறீங்களே, அட அந்த ஜாதிக்காரனோட பழகாதே, இந்த ஜாதிக்காரனோட பழகாதே, அந்த மதத்துக்காரனோட பழகாதே, இந்த மதத்துக்காரனோட பழகாதே என்று சொல்லிக் கொடுத்தால் எப்படி ஒற்றுமை மலரும்? அங்கே சொல்லுவீங்களா? இது போன்ற கூட்டங்களில் பேசிடலாம். இது போன்ற கூட்டங்களில் சமத்துவத்தை பற்றி பேசிடலாம். ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது. எல்லோரும் நல்லா கை தட்டுவாங்க. அவங்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீர்களா? அதே போல் நான் ஆன்மீக தலைவர்களை கேட்கிறேன், ஒற்றுமை வேண்டும், எல்லோரையும் மதிக்க வேண்டும், எல்லோருடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய வழிபாட்டு தளத்திலே நீங்கள் பேசுவீர்களா? ஒரு முஸ்லீம் ஆன்மீக தலைவர் அவருடைய குத்பாவிலே எல்லா சமயத்தைவரையும் நேசியுங்கள், நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள். அல் ஹுல்கு குல்லுஹும் யாலுல்லா, படைப்புக்கள் அனைத்தும் இறைவனுடைய குடும்பம், எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள் என்று இவர் சொல்வாராங்க. அதே போல் ஒரு மத போதகர் சர்ச்சையில் சொல்வாரா? எல்லா மதங்களையும் நீங்கள் நேசியுங்கள், எல்லா மதத்தவரையும் நேசியுங்கள் என்று சொல்வாரா? அப்படி சொன்னால் அவர் உண்மையான நல்லிணக்கவாதி. இது போன்ற கூட்டங்களிலே பேசிவிட்டு அங்கே போய் மௌனமாக இருந்தார் என்றால் அவரை ஒரு சீரியஸான மதவாதி என்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்வதைப் போல அறம் என்பது வீட்டிலிருந்து ஆரம்பமாக வேண்டும். வீட்டிலேயே குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். கல்விக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கல்விக்கூடங்களிலும் இந்த கருத்துக்கள் மக்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக பதிக்கப்பட வேண்டும். கல்லூரியாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, படிக்கின்ற மாணவர்களும் மாணவிகளும் அந்த வயதிலே அதிகமாக சாதி மத உணர்வுபால் அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. அந்த பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்க நான் பழகிறேன், அவ்வளோதான். இந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்க நான் பழகிறேன், அவ்வளோதான். தவிர நீ என்ன ஜாதி என்ன ஜாதின்னு கேட்டு எந்த குழந்தையும் எந்த மாணவனும் மாணவியும் பழகிறதில்லை, இல்லையா? ஆனால் அதே மாணவ மாணவிகள் அவ்வளோ அன்பாக பழகியவர்கள் வளர்ந்து வந்த பிறகு, வெளிச்சமூகத்திற்கு வந்த பிறகு சாதி வரி பிடித்தவர்களாக மாறுகிறார்களே, ஏன்? ஆகவே அதற்கான விதைகள் இங்கே விதைக்கப்பட வேண்டும். வீட்டிலும் விதைக்கப்பட வேண்டும், கல்விக்கூடங்களிலும் அவைகள் விதைக்கப்பட வேண்டும். இப்படியெல்லாம் தொடர்ந்து செய்தால் ஒற்றுமை என்பதை நம்மால் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒற்றுமை இருந்தால் வீட்டையும் ஆளலாம், நாட்டையும் ஆளலாம்.
உலகத்தையும் ஆளலாம், எல்லாவற்றையும் ஆளலாம் இந்த ஒற்றுமையின் மூலமாக என்று கூறி, அத்தகைய ஒற்றுமை மலர்வதற்கு நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம், பாடுபடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவன். ஒரு உறுதியோடு தான் வந்திருக்கேன், நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். கேள்வி கேட்டால் தான் இந்த இடத்த காலி பண்ணுறேன். கேள்வி நீங்கள் கேட்காம இதை விட்டு போகிறதா இல்லை. எத்தனை மணி நேரம் ஆனாலும் தெரியல. நீங்களும் சாப்பிட முடியாது, நானும் சாப்பிட முடியாது. நான் 1 மணி நேரம் பேசணும், 3/4 மணி நேரம் பேசணும். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கேள்வி கேட்க மாட்டீங்களா? சந்தேகமே வரலையா? அல்லது இது தொடர்பான வேறு எதுவுமே உங்கள் உள்ளத்தில் உதிக்கலையா? பாருங்கள், அங்கே உங்கள் இடத்துலையே மைக்கை கொடுத்துருவோம். மேடைக்கு வர வேண்டாம், மைக்கை கொடுத்து இல்லாட்ட பேப்பரில் தான் எழுதி கொடுங்க. முதல்ல வரட்டு பார்ப்போம். இப்போ நான் கேட்குறேன். இப்போ சிறந்த கேள்விகளுக்கு பரிசுகள் உண்டு. முதல்ல கேட்குறவங்க பரிசு உண்டு. என் பேர் அப்பா, பிஏ இங்கிலீஷ் படிக்கிறேன். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, பல நாளாக பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய போர் நடக்குது. எதனால மற்ற நாடுகள் பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க? எப்பவுமே சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கு, தவிர ரியாலிட்டியில் ஒன்றுமே இல்லை. எதனால? முதலில் சகோதரி கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக வர நாடு கொடுப்பதில்லையே, ஏன் சோசியல் மீடியாவில் மட்டும்தான் என்னால் அதை பார்க்க முடிகிறது என்று ஒரு கருத்தை சொல்கிறார்கள். முதலில் இந்த கருத்து தவறு. நீங்கள் சொல்கின்ற இந்த கருத்து தவறு. பாலஸ்தீனம் தனி நாடாக ஆக வேண்டுமா என்ற ஒரு தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சபையில் வந்தபோது, ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய நாடுகள் எண்ணிக்கை 193. 193 நாடுகளில் 143 நாடுகள் பாலஸ்தீனர்களுக்கு தனிநாடு தேவை என்று ஓட்டு போட்டிருக்கின்றன. அவை இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. இன்னும் ஒருபடி மேலே போய் நீண்ட நாட்களாக ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் தான் இஸ்ரேலினுடைய அதிகபட்ச நண்பர்கள். இப்போ அதிலேயே ஸ்பெயின், அயர்லாந்து, இன்னொரு நாடு ஞாபகத்துக்கு வரல, இவர்கள் 3 பேரும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்பியிருக்கிறார்கள். இன்றைக்கு அமெரிக்க மண்ணிலே பல்கலைக்கழகங்களில் எல்லாம் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லா பல்கலைக்கழகங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போது சமீபத்தில் நெத்தன்யாகு அங்கே சென்றபோது அவருக்கு அந்த செனட் சபையில் ஆதரவு இருந்தது. ஆனால் செனட்டுக்கு வெளியே மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய தலைநகரங்களில் ப்ரோ பாலஸ்தீனியன் ஆர்ப்பாட்டங்கள் நடந்த வண்ணமாக இருக்கின்றன. ஆக இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது, இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இன்னும் சில நாடுகள் இந்த கொடூரத்தை ஆதரித்து கொண்டு இருக்கக்கூடிய சில நாடுகளும் இல்லாமல் இல்லை. எல்லாமே அரசியல் காரணங்கள் தான். குறிப்பாக அமெரிக்காவுக்கு பயந்து கொண்டு தான் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள். அமெரிக்காவிலிருந்து உதவிகள் பெற வேண்டும், அமெரிக்காவிலிருந்து சலுகைகள் பெற வேண்டும். அமெரிக்காவை பகைத்து கொண்டால் நமக்கு நாட்டுக்கு கிடைக்கின்ற உதவிகளெல்லாம் கிட்டாமல் போய்விடும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் பல நாடுகள் மௌனமாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இல்லை என்றெல்லாம் நிச்சயமாக சொல்ல முடியாது. நிலைமை முழுமையாக மாறிக்கொண்டே வருகிறது. மறக்காமல் பரிசு கொடுத்துருங்க. அடுத்த பரிசு வாங்குபவர் யார்? நம்ம சோசியல் மீடியாவில் சரி, ரியாலிட்டியும் சரி, ஜாதி ஒரு விஷயத்த நம்ம காமனாக பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் நான் உயர் ஜாதி, கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜாதி ஒரு விஷயத்தினால நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வேற ஜாதியில் கல்யாணம் பண்ணுறாங்க முதல் கொண்டு இங்கே நிறைய கொலை எல்லாமே நடக்குது. அது ஒரு தவறான செயல்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியுது.
அப்படி ஒரு விஷயம் கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்னு. சகோதரி நல்ல கேள்வி ஒன்று கேட்குறாங்க. ஜாதியின் பேரால் பல கொடுமைகள் நடக்குது, கொலை கூட நடக்குது. ஆணவ கொலைகள் தமிழில் நல்லா பேர் வச்சுருக்காங்க, ஆணவ கொலைகள். இங்கிலீஷில் தப்பாக பேர் வச்சுருக்காங்க, கௌரவ கொலைகள் பேர் வச்சுருக்காங்க இல்லையா? ஜாதியை கேட்குறாங்க, அரசாங்கம் ஏன் தடை செய்யக்கூடாது, சட்டம் போட்டு ஏன் தடை செய்யக்கூடாது என்று சகோதரி கேட்குறார்கள். சமூக தீமைகளை பொறுத்தவரையில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சமூக தீமைகளை சட்டம் போட்டு தடை செய்ய முடியாது. சமூக தீமைகள் இப்போ வரதட்சணையை சட்டம் போட்டு தடை செய்ய முடியுமா? சட்டத்தில் இருக்குது. ஆன்டி டவுரி ஆக்ட் 1967 இயற்றப்பட்ட ஆன்டி டவுரி ஆக்ட் இருக்குது. ஒன்றும் இல்லை, அதுக்கெல்லாம் ஒன்றும் பலன் கிடையாதுன்னு சொல்லிட்டு போய் கொடுத்து பத்திரம் போட்டால் கொடுக்குறோம் லஞ்சம், எல்லாம் அண்டர் ஹேண்டில் தான் கொடுப்பாங்க. ஆக சமூக தீமைகள் மனமாற்றத்தின் மூலமாகத்தான் நிகழும். ஆகவே தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் ஒரு முறை, சாதி எப்போது ஒழியும் என்று சொல்ல வந்த டாக்டர் அம்பேத்கர், என்றைக்கு இந்துக்கள் மனம் மாறுகிறார்களோ அன்றைக்குத்தான் சாதி ஒழியும் என்று சொன்னார். ஆக இந்துக்கள் மத்தியிலே இந்த சாதி ஒரு கொடுமை என்ற ஒரு சிந்தனை என்றைக்கு இந்துக்கள் மத்தியில் வருகிறதோ அப்போதுதான் ஒழியும் என்பதுதான் அம்பேத்கர் சொல்லியது. நான் என்னுடைய உரையிலே சொல்லியதைப் போல ஏராளமான சட்டங்கள் இருக்கின்றன. சாதி பேரால் எது நடந்தாலும் தண்டிப்பதற்கு போதுமான அளவுக்கு சட்டங்கள் இருக்கின்றன. இருப்பினும் பாருங்கள், இன்னும் அந்த தலித் மக்கள் சேரிகளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய மரியாதை கிடைப்பதில்லை. ஆகவே தான் இஸ்லாம் எதில் கவனம் செலுத்தியது என்று சொன்னால், ஏன் முஸ்லீம்கள் மட்டும் ஏன் ஜாதியை பார்க்கறதில்ல? அதை நீங்கள் யோசிப்பா. அப்துல் காதர் நாடார் இருக்காரா? அப்துல் குத்தூஸ் முதலியார் இருக்காரா? அங்கே மட்டும் ஏன் இல்லாமல் ஆகிப்போச்சு? இதே நாட்டில் தான் வாழ்கிறாங்க, இதே சமுதாயத்தில் தான் வாழ்கிறாங்க, இந்த சமூக சூழ்நிலை தான் வாழ்கிறாங்க. அங்கே மட்டும் ஏன் இல்லாமல் ஆயிற்று? எப்படி போயிற்று? இவர்கள் எல்லோரும் இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் தான். இஸ்லாம் உள்ளத்தில் ஆழமாக விதைத்து விட்டது. நான் சொன்னேன் அல்லவா, இறைவன் ஒருவன் என்றால் மனித குலம் ஒன்றுதான், அனைவரும் சமமானவர்கள். இந்த கருத்து வெறும் தத்துவமாக பேசாமல் இந்த கருத்தை உள்ளத்தில் ஆழமாக விதைத்து அதை இறை நம்பிக்கையின் ஒரு பகுதியாகவே ஆக்கிவிட்டது. இஸ்லாம் ஆக்கிவிட்டது. அத்தோடு அந்த சமத்துவத்திற்கான பயிற்சிகளையும் அளித்தது. பள்ளிவாசலுக்கு வா, எல்லாரும் சமமாக ரெண்டு தொழுகிறோம், முன்னால் வந்தவர் முன்னாலே, பின்னால் வந்தவர் பின்னாலே, இல்லையா? எல்லாரும் ஆண்டானும் அடிமையும் ஒரே வரிசையில் நின்று தொழுகின்ற காட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். யாருக்கும் முன்னுரிமை கிடையாது. நேற்று இஸ்லாத் தலைவர் இருப்பார், அவரும் தொழுகை நடத்துவார், எல்லாரும் அவருக்கு பின்னால் நின்று தொழுவாங்க. ஆக அந்த அந்த மைண்டில் இருக்கக்கூடிய அந்த ஈவில் அதை அகற்றாத வரை அது ஜாதி ஒழியாது. அப்போ அதுக்கு ஒரு பெரிய சோஷியல் ரெவல்யூஷன் தேவை. அந்த சோஷியல் ரெவல்யூஷனை உண்டு பண்ணாமல் ஜாதியை அகற்ற முடியாது. அது முடியல. அதுதான் நிறைய பேர் தோற்று போனாங்க. இப்போ பெரியாரெல்லாம் அதுக்காக பாடுபட்டார். நாம் யாரையும் குறை சொல்லவில்லை. பெரியார், தமிழ்நாட்டில் இரட்டைமலை சீனிவாசன் போன்றவர்கள், அம்பேத்கர், எல்லாரும் புத்தன் காலத்தில் தொடங்கியது. இந்த ஜாதி ஒழிப்பு போராட்டம் இன்றைக்கு தொடங்கி 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் புத்தன் இந்து மதத்தை விட்டு வெளியேறியதற்கான காரணங்களிலே ஒன்று வர்ணாசிரமத்தை எதிர்த்து வெளியேறியதுதான். ஆக 2000 வருஷமாகி முடியல. ஆக மனமாற்றம் ஏற்படவில்லை. மனமாற்றத்தை உண்டு பண்ணாமல் ஜாதியை ஒழிக்க முடியாது, சட்டங்களினால் அவற்றை ஒழிக்க முடியாது. ஆகவே அதை நோக்கி பயணிக்காத வரை சாதி ஒழியாது. இஸ்லாம் நபிகள் நாயகம் 23 ஆண்டு காலத்தில் அன்றைக்கு அரேபியாவில் நிலவிய அத்தனை சாதிய ஏற்றத்தாழ்வுகளையும் பாகுபாடுகளையும் ஒழித்தார்கள் என்றால் அந்த ஏகத்துவம் என்ற இறை நம்பிக்கையின் மூலமாக மக்களுடைய உள்ளத்திலே இந்த சாதி என்பது பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு காட்டுவது என்பது ஒரு ஜாஹிலியத், ஒரு மூடநம்பிக்கை கொள்கை என்பதனை ஆழமாக உள்ளத்திலே விதைத்துவிட்ட காரணத்தினாலே தான். ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். கருப்பு நிறத்தைச் சேர்ந்தவர் பிலால், கருப்பு நிற இனத்தைச் சேர்ந்த அவர் இஸ்லாத்தை தழுவிவிட்டார். இன்னொருவர் அபூதர் கிஃபாரி என்ற ஒரு தோழர், அவர் உயர் சாதியை சார்ந்தவர்.
ஒரு நாள் இந்த அபூதர் கிஃபாரி என்ன செய்தார், பிலாலை பார்த்து கருப்பு தாய்க்கு பிறந்தவனே என்றார். கருப்பு தாய்க்கு பிறந்தவனே என்று வாய் தவறி சொல்லிவிட்டார். பிலால் நேராக ஓடினார் நபிகள் நாயகத்தில். இந்த மாதிரி சொல்லி போட்டாருங்க இந்த ஆள் அப்படி என்று. நபிகள் நாயகம் கூப்பிடு அந்த அபூதரை கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு கடுமையாக கண்டித்து விட்டு சொன்னார்கள், நான் எண்ணியிருந்தேன் இந்த இஸ்லாம் வந்த பிறகு இந்த ஜாஹிலியத், இந்த அறியாமை உங்களை விட்டு சென்று விட்டது என்று நான் எண்ணியிருந்தேன். நீர் இன்னும் ஜாஹிலியத்தில் தான் இருக்கிறீரா, இன்னும் அறியாமையில் தான் இருக்கிறீரா என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அபூதர் கண்ணீர் வடித்தார். நேராக பிலாலிடத்திலே ஓடி வந்தார். என்னை மன்னித்து விடும், உமது காலை கொண்டு என் முகத்தை மிதியும், நான் செய்த பாவத்திற்கு அதுதான் பரிகாரம். உன்னுடைய காலால் என்னை மிதியும், நபிகள் நாயகத்தை நான் கோபம் உண்டாக்கி விட்டேன் என்று சொன்னார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை உண்டாக்கி இருந்தால் அவர் இப்படி சொல்லியிருப்பார். இல்லாட்டா என்ன சொல்லியிருப்பாங்க, ஆமாம் பெரிய சொல்லிட்டேன், என்னதான் பேச சொல்லிட்டேன் உங்ககிட்ட, இதை போய் நபிகள் நாயகத்தை சொல்ல போயிட்டே நீ என்று தான் சொல்லி, அப்படி அவர் எடுத்துக்கொள்ளலை. ஆகவே அந்த உணர்வை உண்டாக்க வேண்டும், அந்த சிந்தனை மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். அது மாற்றத்தை உண்டு பண்ணாமல் நாம் ஜாதியை ஒழிக்க முடியாது. இங்கே இப்போது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, சமூகங்களை மோதுகின்ற நிலை உருவாகிட்டுருக்கு. ரெண்டு சமூகங்களை மோத விடுறாங்க, மேல் ஜாதியும் கீழ் ஜாதியும் மோத விடுறாங்க. இனவெறுப்பு கொள்கை நடந்துகிட்டு இருக்கு. நீ அவனோட மோது இவனோட மோது என்று. ஏன்னா அந்த மோதலில் எப்படி ஜாதி ஒழியவே ஒழியாது. ஆகவே இப்போது நடக்கின்ற முயற்சிகள் அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். ஜாதியை ஒழிக்க யார் போராடினால் நான் அவர்களை மதிக்கிறேன், பாராட்டுகிறேன். ஆனால் அவர்கள் வைத்த தீர்வு இருக்கிறதே, அது அந்த சாதி ஒழிப்பை நோக்கி செல்லவில்லை, மேலும் சாதியை வளர்ப்பதாகத்தான் வாய்ந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. போதுமா நான் சொன்னது? வேகமாக வராங்க. மெதுவா. வணக்கம் சார், என் பேர் பானுமதி, செகண்ட் பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்கேன். ஜாதி வந்து எதுவுமே தேவையில்லாம, ஆனால் ஒரு ஜாப்க்கு போகணும், கவர்மெண்ட் ஜாப் காமிச்சல மார்க் ஒரு கஷ்டம் வந்தா இருக்கணும், இன்னொரு கஷ்டம் கம்மியாக இருந்தாலே போதும் இப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட் நல்ல கேள்வி. நல்ல கேள்வி. பாருங்க, அந்த அம்மா என்ன கேட்குறாங்க, அம்மான்னா பொம்பளைன்னு அர்த்தமா, வேற ஒன்றும் இல்லைம்மா. சாதியை ஒழிக்கணும் நீங்கள் ஒரு பக்கம் பேசிட்டு அலையிறிய. இங்கே நாங்கள் அப்ளிகேஷனில் கேட்டால் என்ன ஜாதின்னு கேள்வி கேட்குறாங்க என்று ஒரு அம்மா கேட்குறாங்க. சகோதரின்னு சொல்லவா, மகள்னு சொல்லவா, என்ன சொல்லலான்னு தெரியல. ஆனால் அரசாங்கம் ஒரு விதி வைத்திருக்கிறது, நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஒரு விதி இருக்கிறது இல்லையா? இருக்குல்ல, சாதியை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு விதி இருக்கிறது. ஆனால் அப்படி சொன்னால் இடஒதுக்கீடு கிடைக்காதே, சலுகைகள் கிடைக்காதே. ஆக இடஒதுக்கீடும் சலுகையும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சாதியை சொல்லித்தான் ஆக வேண்டும். நானே ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், ஜாதி ஒழிய சமத்துவம் மலர என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அதில் இந்த கேள்வியை நான் எழுப்பியிருக்கிறேன். இடஒதுக்கீடுகள் சாதியை வளர்க்குமா ஒழிக்குமா? கேள்வியதான், நானே போட்டுக்கொண்ட கேள்வி. இடஒதுக்கீடுகள் சாதியை ஒழிக்குமா வளர்க்குமா? இடஒதுக்கீடுகள் சில வேளைகளில் தேவைப்படுகின்றன. ஏனென்றால் நீண்ட காலமாக ஒடுக்கப்பட்டு அமுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு இருந்த ஒரு சமுதாயத்தை மேலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கப்பட வேண்டியது அவசியமாக ஆகிறது என்ற அடிப்படையில் இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டன. அந்த வகையில் அது சரிதான். ஆனால் சாதி ஒழியணும்னா அந்த சாதி பேரே சொல்லக்கூடாது, சொல்லிக்கொண்டு இருக்கிற வரை சாதி ஒழியாது. அந்த பேரை சொல்கிற வரைக்கும் எப்படி சாதி ஒழியும்? நிச்சயமாக ஒழியாது இல்லையா? ஆனால் இன்றைக்கு நமக்கு பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ இடம் கிடைக்க வேண்டும் என்றால் சாதி பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே தான் இது ஒரு சிக்கலான கேள்விதான் உங்களுடைய கேள்வி. நான் அந்த புத்தகத்தில் கடைசியில் அப்படித்தான் முடித்திருக்கிறேன். இந்த கேள்விக்கு என்னிடத்தில் நேரிடையாக விடையில்லை. சமூக விஞ்ஞானிகள் தான் இதற்கான பதிலை சொல்ல வேண்டும். இடஒதுக்கீடும் வேண்டும், சாதியையும் ஒழிக்க வேண்டும். ஆக ரெண்டுக்குமான சேர்ந்த ஒரு தீர்வு என்பது மிக கடினமான ஒன்று. ஆகவே அந்த தீர்வை சொல்ல வேண்டியது சமூக விஞ்ஞானிகள் என்று நான் அந்த பதிலை அதிலே முடித்திருந்தேன். ஆக ஜாதி வேண்டாம் என்றால் நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா? எங்கள் சமுதாயத்தில் ஒருத்தர் வந்தார்னா, இஸ்லாத்துக்கு வந்தார்னா, அந்த ஜாதியெல்லாம் விட்டுரு, இந்த ஜாதியெல்லாம் இங்கே கொண்டு வராத,
நான் முன்னால் தலித்தாக இருந்தேன், அதெல்லாம் அந்த கதையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இங்கே முஸ்லீம், உனக்கு இப்ராஹிம்னு பேர், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீ அதுக்கு பின்னால் கொலுக்கியெல்லாம் ஒன்றும் போட மாட்டோம், தொக்கிக்கிட்டு நிற்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் பேரெல்லாம் வைக்க மாட்டோம். உனக்கு இட ஒதுக்கீடு தான் வேணும்னா அங்கேயே உட்காந்துக்கோ. உனக்கு இட ஒதுக்கீடு தான் முக்கியம்னா நீ அங்கேயே உட்காந்துக்கோ. சாதி ஒழியணும்னு சொன்னால் இங்கே வா, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொள். எனக்கு இட ஒதுக்கீடும் வேணும், எனக்கு சாதியும் ஒழியணும்னா எப்படி முடியாது இல்லையா? ஆகவே இது ஒரு சிக்கலான கேள்விதான். ஆனால் சாதி ஒழிய வேண்டும் என்பவர்கள் இந்த சலுகைகளை பற்றி கவலைப்படாமல் சமத்துவம் தருகின்ற பாதையை நோக்கி பயணித்தால் இதற்கு விடை கிடைக்கும். பாகுபாடு சரி. நான் அம்மான்னு சொல்ல மாட்டேன், உட்காருங்க. அவங்க கேட்குறாங்க, ஏன் இந்த கிறிஸ்டியன் முஸ்லீம் என்ன பாகுபாடு பார்க்குறாங்களே என்று கேட்கிறார்கள். வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில், நீங்கள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த அடிப்படையில் ஒரு மதத்தின் பெயரை சொல்லி சொன்னால் தவறு ஒன்றும் கிடையாது இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு என்று சில நம்பிக்கைகள் இருக்கின்றன, முஸ்லீம்களுக்கு நம்பிக்கைகள் இருக்கின்றன, முஸ்லீம்களுக்கு நம்பிக்கைகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இவர் கிறிஸ்தவராக இருக்கிறார், அவர் முஸ்லீமாக இருக்கிறார், அவர் இந்துவாக இருக்கிறார், அத்தோடு நிறுத்தி கொண்டால் பிரச்சனை இல்லை. அதை தாண்டி இன்னொருவரை இழிவாக பார்ப்பது, இன்னொரு மதத்தவரை கேவலமாக பார்ப்பது, இவருக்கு ஒரு வகையான மரியாதை கொடுப்பது, அவருக்கு ஒரு வகையான மரியாதை கொடுப்பது, இவையெல்லாம் தவறு. இதற்கான காரணம் என்னவென்றால் அந்த என்னுடைய முழு உரையுமே அதற்கான பதில் தான். என்னுடைய முழு உரையுமே அது நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை தான் என்னுடைய முழு உரையுமே. ஆக அவன்கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம். அவன் மனுஷனாக பார்க்கல. எவன் மனிதன் என்றால் ஒரு ஆளை பார்த்தா அவன் என்ன ஜாதி என்பதெல்லாம் நமக்கு தெரியக்கூடாது. அவன் என்ன மதமெல்லாம் பின்னால் ஒரு அறிந்து கொள்வதற்காக கேட்கலாம், புரிந்து கொள்வதற்காக கேட்கலாம். ஆக அந்த ஜாதி பல பேர் இருக்காங்க. எப்படின்னா, நீ கேள்வி கேட்பான், தம்பி உங்கள் பேர் என்ன அப்படின்பான். சரி, இந்த பேர். அப்போ ஜாதி பேர் ஏதாவது பிடிபடுதான்னு பார்ப்போம். அதில் அந்த பேர்லேயே ஏதாவது ஜாதி பேர் பிடிபடுதான்னு பார்ப்போம். அப்படியா, அப்போ உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்பான். அதுலேயும் பிடிபடலன்னு வைங்க. என்ன தொழில் உங்கள் அப்பா பண்ணார் அப்படின்பான். எந்த ஊர்லேருந்து வாரீங்க, அந்த ஊரில் எந்த பகுதியில் நீங்கள் இருக்கீங்க, இப்படி கேள்வி மேலே கேள்வி போட்டு அவன் ஜாதியை எடுத்துடணும், பேரை வெளியே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தால் தான் இவனுக்கு அடுத்த மூச்சு வரும். இவையெல்லாம் தாழ்ந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடுகள். இவர்களை நாம் மனிதர்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்கள் மனிதர்கள் அல்ல. மனிதனே என்று ஒருவன் மனிதனாக பார்க்கிறானோ அவன் என்ன ஜாதியோ என்ன மதமோ என்ன இனமோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. அவனுடைய கொள்கை இந்த கொள்கை, அவ்வளோதான். அதற்கு மேலே எனக்கு ஒன்றும் இல்லை. அந்த நிலைக்கு மனிதர்கள் உயர்கின்ற போதுதான் அவன் மனிதனாக ஆக முடியும். ஆகவே அவனுடைய உள்ளம் இன்னும் கரை படிந்ததாக இருக்கிறது என்றுதான் அதற்கு பொருள். தூய்மையான உள்ளத்தோடு அவன் இல்லை, இன்னும் மனம் மாசுபட்டுத்தான் அவனிடத்தில் இருக்கிறது என்றுதான் அதற்கு பொருள். அந்த மனத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மாசை அகற்றுவதற்குத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளும் உரைகளும். ஆமாம், நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்க? நீங்கள் இவ்வளோ நேரமாக அத்தனை பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால் கேட்டவங்க கேட்டாங்க, இதே கேள்வியை வேறு வார்த்தைகளில் கேட்டாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட விளக்கத்தை எல்லாம் தெளிவாக நாம் அவர்களுக்கு சொல்லிவிட்டோம். அதே பதிலைத்தான் உங்களுக்கும் சொல்ல வேண்டும். ஆகவே அந்த ஜாதியை ஒழிப்பதனுடைய முறைகள், வழிமுறைகள் எல்லாவற்றையும் நான் விரிவாக பேசிவிட்டேன். வேண்டுமானால் மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட கேசட்டு வாங்கி போட்டு திருப்பி ஒரு தடவை கேட்டு. வேற கேள்விகள்?
சார் நான் அக்ஷயா ராஷ்மா செகண்ட் பிஏ இங்கிலீஷ். சார் எனக்கு ஒரு டவுட்டு என்னதுன்னா, நம்மளே வந்துட்டு ஒரு கல்யாணம் அப்படின்னா குடும்பம் கோத்திரம் அதெல்லாம் பார்க்க தானே செய்கிறோம். இது வந்துட்டு ஜாதி கீழே வருமா, இல்லை இது நம்ம பார்க்கறது எப்படி சரியா தவறா எப்படி? காயல் பண்ணதை பேஸ் பண்ணி கேட்குறீங்க. அதாவது குடும்பம் கோத்திரம் என்று பார்ப்பது தவறு. அந்த அடிப்படையில் இந்த ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் சொன்னது, ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ தேர்ந்தெடுக்கிற போது வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள். ஆண்களுக்கு சொல்லப்பட்டது பொதுஃபர் பிதாத்தி தீன், மார்க்கப்பற்றுடைய ஆண்மகனை நீங்கள் கண்டால் அவர்களை நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கும் அதைத்தான் சொல்லப்பட்டது. தீனஹு வ ஹுலுக்கஹு, தீனும் ஒழுக்கமும் உள்ள ஒரு ஆடவன் உங்களை மணக்க வந்தால் அவனை மணந்து கொள்ளுங்கள். ரெண்டு பேருக்கும் ஒரே கருத்தான் சொல்லப்பட்டது. ஆக திருமணத்திற்கான இணையை தேர்ந்தெடுக்கிற போது நாம் தர வேண்டிய முக்கியத்துவம் ஒழுக்கத்திற்குத்தான் முதலிடம் தர வேண்டும். அழகாக இருக்கான்னு பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. வசதி உள்ளவனான்னு பார்க்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது, தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக முதலிடம் தர வேண்டியது அவரிடத்திலே ஒழுக்கம் இருக்கிறதா, அதைத்தான் முதலாவதாக பார்க்க வேண்டும். எல்லாம் இருக்கே, ஒழுக்கம் இல்லைன்னு வைங்க, 3 மாதம் கூட தாக்கு பிடிக்காது, 3 மாதம் கூட தாக்கு பிடிக்காது இல்லையா? ஆகவே குலம் கோத்திரம் என்பதெல்லாம் சில நடைமுறைகளிலே நம்ம ஊரிலே ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இறைவனுடைய அருளினால் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. இந்த ஊரிலே முன்பிருந்த அளவுக்கான நிலைமைகள் இப்போது இல்லை. எல்லோரோடும் திருமணம் செய்து கொள்ளும் நிலைக்கு தயாராகி வருகிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. சில பழமைவாதிகள் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் நிலைமை மிக வேகமாக மாறி வருகிறது என்பதுதான் உண்மை. கேள்வி கேட்ட மாணவிகள் முன்வருமாறு கேட்டு. I remember our president